இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சாப்டரில் ஆப்ரேஷன் ரிசர்ச். இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சுங்கிறது வந்துட்டு நமக்கு எழுதினவர் யார் அப்படின்னா ஃப்ராங்க் லேர்ன் ஹெச்காக். இப்போது 1875 to 1957. அதோட இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச், அதாவது ஷார்ட் ஃபார்மில் ஓஆர்னு சொல்லலாம், is an analytic method of problem solving and decision making that is useful in management organizations. அதாவது நம்ம இதை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை வந்துட்டு சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்துட்டு அதோட இதை வந்து நமக்கு கம்மி பண்ண முடியும், அது வந்து எப்படி நமக்கு வந்து அதோட டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்துட்டு நீங்கள் நெட்வொர்க்கு இது வந்துட்டு நீங்கள் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட்டை வந்து 11th நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த பாத் டயக்ராம்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த பாத் மெத்தடை போட்டு எது வந்து நமக்கு இருக்கிற ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். இதில் ஞாபகம் இருக்கு இல்லையா அந்த மெத்தடு? அதே மாதிரி தான் இங்கே அதிலோட இன்னொரு பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் செகண்ட் மெத்தடு. இதே வந்து நமக்கு என்னென்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக சரி, ஒரு சேல்ஸ் பண்ணுறதாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணுறதா, ட்ராவலிங் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அதை வந்து பெட்டராக கொடுக்கக்கூடியதான் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச் OR is an analytic method of problem solving and decision making that is useful in management organizations. The transportation problem involves in certain origin sources which may represent factors where are produce a homogeneous items and a number of destinations where we supply a record quantity of the products. Each factory has a certain capacity constraint and each destination dealer or customer has a certain requirement. The unit cost of transportation of the items from the factory to the dealer customer is known. American mathematician and physicist Frank Lerner Hescock 1875 to 1957, known for his formulation of transportation problem in 1941. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஆரிஜின்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த மேக்ஸிமம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் இது அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நமக்கு அதோட இதை வந்து செலவு வந்து குறைக்கிறதுக்காக அது ரொம்பவே யூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு என்னென்னா அந்த கம்பெனிலேருந்து டீலர்கிட்ட கொண்டு கொடுக்குறது அல்லது கஸ்டமர்கிட்ட கொண்டு கொடுக்குறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. எது? ஆப்ரேஷன் ரிசர்ச். இதில் என்னவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, learning objectives. After studying these chapters, students are able to understand, formulate the transportation and assignment problems. First பார்க்க போகிறது transportation and assignment problems. Next வந்து distinguish between transportation and assignment problems. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு அசைன்மெண்ட் இருக்குன்னா அதோட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் அன் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடென்டிஃபை த டீஜெனரசி அண்ட் நான் டீஜெனரசி இன் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் ஏ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பை ஹங்கேரியன் மெத்தட். டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் tactic and strategic decisions. Find the best alternatives using maximum and minimax criteria. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்குது. இப்போ இங்கே பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸில். அது ரிமைனிங் இருக்கிறத வந்துட்டு அந்தந்த எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளங்கிறது the objective of transportation problem is to determine the amount to be transported for each origin to each destination such that the total transportation cost is minimized. அதாவது the objective of transportation problem is to determine the amount to be transported from each origin
to each destination such that the total transportation cost is minimized. Kana idu 1 mark la kepanga. Total transportation cost is minimized or maximized nu kettirupanga. Minimized. Definition and formulation. The structure of the problem. எப்படி இருக்கும்? Let there be m origins and n destinations. Let the amount of supply at the ith origin is ai. அப்போ சப்ளை வந்து நம்ம என்ன வச்சுக்கணும்? ஐன்னு வச்சுக்கணும். அது வந்து ai. Demand at jth destination is bj. j க்கு bj, I க்கு ai. The cost of transporting 1 unit of an item from the origin I to be destination j. அது வந்து CIJ, cost of transportation. Cost of transporting னா transportation அப்படின்னா சப்ளை இருக்கணும், டிமாண்ட் இருக்கணும். சப்ளைங்கிறது I, டிமாண்டுங்கிறது J, அதாவது AI BJ. இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா CIJ. And is known in all combination I, J. Quantity transported from origin I to destination J be Xij. The objective is to be determine the quantity Xij to be transported over all routes I, J so as to minimize the total transportation cost. The supply limits at the origin and the demand requirements at the destination must be satisfied. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதோட வேல்யூ நம்ம இது பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட வந்து நமக்கு வந்துட்டு இதாக இருக்கும். அது எப்படியெல்லாம் டேபிள் கணக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்போ the above transportation problem can be written as the following tabular form. Destinations, origin, supply A1, A2, A3 etc. AM, demand B1, B2, B3, B4 etc. BN. Destinations C11, C12, C13 etc. C1N. First row, அதனால் row first value row, second value column. ரோ வேல்யூங்கிறதெல்லாம் 1 1ஆகவே இருக்கும். அதான் 1 1 1 2 1 3 1 4 ஃபஸ்ட் வேல்யூ 1ஆக இருக்கும். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ ஃபுல்லாகவே 2ஆக இருக்கும். C23 21 22 23 24 எக்ஸட்ரா C2N எக்ஸட்ரா. லாஸ்ட் ரோவில் வந்து எல்லாமே எம்மாக இருக்கும். சரியா? எக்ஸட்ரா எம் வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். Now the linear programming model representing the transportation problem is given by. கண்ணா இது வந்து ஒரு 2 mark கொஸ்டின்ப்பா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பாக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கேன். The objective function is minimize. The objective function is minimize. அப்போ z equal to sigma I equal to 1 to m, sigma j equal to 1 to n, Cij Xij. Cij Xij subject to the constraints. Sigma ij equal to 1 to n, Xij equal to ai ன்னு சொல்லலாம். ஐயோட வேல்யூ 1லிருந்து m வரைக்கும். Supply constraints. Sigma I equal to 1 to m, Xij equal to bj. jக்கு 1லிருந்து 1 2 3 etc. n வரைக்கும். அது வந்து demand constraints. Xij greater than or equal to 0 for all I, j non-negative restrictions. இந்த பாக்ஸை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ப்பா. கம்பல்சரி ஒரு 2 மார்க்கில் எக்ஸாம் கேட்பாங்க. நமக்கு பின்னாடி சால்வ் பண்ணுறது இந்த ஃபார்மெட்டில் கொண்டு தான் போடுவோம். அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் மினிமைஸ். z equal to sigma I equal to 1 to m, sigma j equal to 1 to n, Cij Xij. Subject to the constraints, sigma j equal to 1 to n Xij equal to ai ன்னு வச்சுருக்கோம். sigma j equal to 1 to n, Xij equal to ai, I equal to 1 2 3 etc. m. Supply constraints. Sigma I equal to 1 to m, Xij equal to bj, j equal to 1 2 3 etc. n. Demand constraints.
xij greater than or equal to 0 for all I comma j non-negative restrictions. சரி, இது என்னென்ன டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். சம் டெஃபினேஷன்ஸ். feasible solution. feasible solutionல பார்த்தீங்கன்னா feasible solution. A feasible solution to the transportation problem is set of non-negative values xij. A feasible solution to be transportation problem is set of non-negative values xij. xij ஓட வேல்யூ எப்பவுமே நான் நெகட்டிவாக இருக்கணும், அதான் greater than or equal to 0. That satisfies the constraints. Basic feasible solution. A feasible solution is called basic feasible solution. Feasible solution வந்து சொல்லலாம், basic feasible solution சொல்லலாம். If it contains not more than m plus n minus 1 allocations. m plus n minus 1 allocations. Basic feasible solution வந்து எந்த allocation இருக்கும்? m plus n minus 1 allocations, where m is the number of rows and n is the number of columns in transportation problem. m ங்கிறது number of rows, n ங்கிறது number of columns in transportation problem. ஒரு allocation பார்த்தீங்கன்னா m plus n minus 1. Optimal solution. Optimal solution is a feasible solution, not necessarily basic, which optimize or minimize the total transportation cost. அதான் நம்ம சொல்லலாம், minimize total transportation cost is minimize. Non-degenerate basic feasible solution. If basic feasible solution to a transportation problem contains exactly m plus n minus 1 allocations in independent positions, it is called a non-degenerate basic feasible solution. அதாவது கம்பல்சரி எக்ஸாக்ட்லியாக m plus n minus 1 அலோகேஷன் இருக்கணும், இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், independent positions. It is called a non-degenerate basic feasible solution, where m is the number of rows and n is the number of columns in a transportation problem. இது என்னது? non-degenerate. Degeneration, if a basic feasible solution to a transportation problem contains less than m plus n minus 1 allocations, it is called a degenerate basic feasible solution. Here m is the number of rows and n is the number of columns in transportation problem. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா non-degenerateல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லியே m plus n minus 1 allocations இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். டீஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் m plus n minus 1 allocation விட கம்மியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணுமாங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. இது இஸ் கால்ட் ஏ பேசிக் feasible solution சொல்லியிருக்காங்க. Methods of finding initial basic feasible solution. There are several methods available to obtain an initial basic feasible solution. Several methods available of a transportation problem. We discuss our only following three. மூணு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன? For finding initial basic feasible solution, total supply must be equal to total demand. அப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நமக்கு எது ஈக்குவலாக இருக்கணும்? டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். சப்ளையில் வரக்கூடிய டோட்டலும் டிமாண்டில் வரக்கூடிய டோட்டலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பண்ண முடியும். மூணு மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். என்னென்ன மெத்தடு? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலோட ஃபார்முலா இது டேபிள் கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு மெத்தட் இருக்கா. செகண்ட் ஒன்று என்னன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். செகண்ட் ஒன்று மெத்தட் 2 வந்துட்டு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், செகண்ட் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்.
தேர்டு வந்துட்டு என்னென்னா ஓஜல்ஸ் மெத்தேடு. தேர்டு என்னது? ஓஜல்ஸ் மெத்தேடு. ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தேடு, BAM, ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தேடு. இந்த 3 மெத்தேடை வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இந்த 3 மெத்தேடுக்குமே சேம் கண்டிஷன் தான். சப்ளைவும் டிமாண்டும் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதோட சம்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியா? சரி, ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இட் இஸ் simple method to obtain an initial basic feasible solution. Various steps involved in this method are summarized below. இதுக்கு வந்துட்டு நமக்கு இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. சரி, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். இதோட டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கேம் ஸ்கேனரில் எடுத்து நான் அனுப்புகிறேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை வந்துட்டு நமக்கு டைரெக்டாக லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு நடத்தினா மட்டும்தான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். சரியா? வீடியோவில் எடுத்து போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நாளைக்கு வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அடுத்த கிளாஸில் டைரெக்டாக லைவ் கிளாஸ் போட்டு நம்ம நடத்திடுவோம். சரியா? எத்தனை மணிக்கு வரணும் என்ன இருக்குங்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை பார்த்துக்குவோம். சரியா? ரைட். இன்றைக்கி வந்துட்டு இதோட இருக்கட்டும். நம்ம கேம் ஸ்கேனரில் உங்களுக்கு ஃபோட்டோஸை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். நாளைக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறத நாளைக்கு பார்த்துருவோம்.